Hi friends, welcome to Vismaya Kudil. இன்னைக்கு ஒரு 15 branded kurti collections தான் இந்த வீடியோல நீங்க வந்து பார்க்க போறீங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லிருந்தீங்க நீங்க வந்து பட்ஜெட் ரேஞ்ச்லயே எப்போதுமே போடுறீங்க. நாங்கலாம் வந்து ஆபீஸ்க்கு வந்து போறோம், காலேஜ் வந்து போறோம். எங்களுக்கு பிராண்டடாவுமே அதாவது நாங்க வந்து நிறைய இந்த மாதிரி குர்த்திஸ் போடுறதுனால நீங்க பிராண்டடா காமிச்சீங்கன்னா அதை நாங்க வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ண முடியும், நல்ல லைஃபும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ அதனால இன்னைக்கு 1 2 இல்ல ஒரு 6 7 எல்லாம் கிடையாது, 15 குர்த்திஸ் வந்து உங்களுக்காக நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் வித் பிரைஸ், சைஸ், கலர்ஸ் எல்லாமே. சோ ஒண்ணு அதுல வந்து நம்ம பாத்துக்கலாம். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல இருக்கிற இந்த கலெக்ஷன் நான் ஒண்ணுமே வியர் பண்ணி உங்களுக்கு சைட்ல போடுறேன். இப்போ வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஜீனோட மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். 3/4 ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ல வந்து சின்ன சின்னதா சம்கி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து ஒண்ணு வாங்கியிருந்தேன். இந்த குர்த்தி மட்டும் நான் போட்டிருக்கிற சைஸ் வந்து பாத்தீங்கன்னா XXL. ஏன்னா இதுல வந்து XL அப்படிங்கிறது 38 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. XXL அதாவது நீங்க வந்து ஒரு சைஸ் உங்களோட சைஸை விட பிளஸ் சைஸ் வந்து இந்த குர்த்தியில நீங்க வாங்கினீங்கன்னாக்கா பர்ஃபெக்டா இருக்கும். உடம்புல இருக்கிறதே தெரியல, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபுல் டே வந்து போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ட்ரெஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியோர் காட்டன்ல சைட் ஸ்லிட் வச்ச மாதிரி இருக்கிற இந்த ஒரு ட்ரெஸ் தான். இது வந்து ஃபேஷர் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்தா மேக்சிமம் அதுல இருந்தா நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பியோர் காட்டன்ல வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3/4 ஸ்லீவ். இது பிரிண்ட்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இந்த டிசைன் வந்து அப்படியே வீவிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால லைஃப் வந்து நல்லா கொடுக்கும். இங்க மட்டும் ஒரு பேட்ச் மாதிரி வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. இது வேற ஒரு கிளாத் இல்ல, அதனால இது ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. இதுல சைடு ஸ்லிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயுமே வந்து ஒரு 3XL சைஸ் மாதிரி இருக்கு உங்களுக்கு சைசஸ். சோ அப்படியே ஃபுல் டே வந்து போட்டுக்கலாம். ஒரு 2 கலர் இருக்குன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் நான் டீடைலா உங்களுக்கு சைட்ல வந்து போடுறேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இது வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். என்னோட அந்த ஸ்கின் ஆன்டி ஏஜிங் ஆயில் வந்து எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து போட்டிருந்தேன். இந்த குர்த்தியோட லிங்க் வந்து கேட்டிருந்தீங்க. எனக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு டைம் வரதுனால ஓகே ஓரளவுக்கு எல்லாமே நம்ம ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா ஹால் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல ஒரு இண்டிகோ கிரீன்ல ஃபாயில் பிரிண்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3/4 ஸ்லீவ். உங்களுக்கு பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா சேம் பிராண்ட், அதே பிராண்ட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே சைடு ஸ்லிட் கொடுத்து வந்து பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு உங்களுக்கு அதே அந்த பாந்தினி டிசைன்ல வந்து ஃபாயில் பிரிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு ஷிம்மரிங் எஃபெக்ட்ல வந்து இருக்கும். இது வந்து மிஷின் வாஷ், ஹேண்ட் வாஷ் ரெண்டுமே வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆல் டைம் ஃபேவரட் பிளாக் கலர்ல அதே மாதிரி ஒரு ஃபாயில் பிரிண்ட் மாதிரி போட்ட இந்த ஒரு ட்ரெஸ் தான். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நெக்ல வந்து அந்த த்ரெட் மாதிரி ஒர்க்கும் அங்கங்க மட்டும் கொஞ்சம் அந்த சம்கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் வந்து வந்துடும். சைட் ஸ்லிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நெக்ல மட்டும் கொஞ்சம் அந்த டிசைன் வந்து வரும். மற்றபடி உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அந்த ஒரே மாதிரி டிசைன் தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபுல் டே வந்து போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜீன் டாப் தான். நான் இப்ப கொஞ்சம் ஜீன் டாப்ல புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஒரு காலர் பேட்டர்ன்ல உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஹேண்ட்லயுமே வந்து இந்த பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டாப் அந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து ஒண்ணு வாங்கியிருந்தேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஜீன் டாப் தான். உங்களுக்கு காலர் நெக் மாதிரி வந்து கொடுத்துட்டு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து ஒன்னு வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு சில்க் மெட்டீரியல் மாதிரி இருக்கிற ஒரு ட்ரெஸ். இதுவுமே நான் வந்து ரீசெண்டா ஒரு அந்த பியூட்டி டிப்ஸ் அந்த வீடியோல வந்து போட்டிருந்தேன், லிங்க் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நல்ல ஒரு கிரீன் கலர்ல நெக்ல எம்ப்ராய்டரி டிசைன் வந்து கொடுத்துட்டு அதே உங்களுக்கு வந்து 3/4 ஸ்லீவ் கொடுத்து சைட் ஸ்லிட் கொடுத்து கொடுத்துருக்காங்க.
போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு ஜீனோடையோ இல்ல ஒரு ரெட் கலர் லெகினோடையோ கூட நீங்க மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா இருக்கு. நீங்க இதை ஒரு கிராண்டு ஃபங்க்ஷன் போட முடியாது. ஓரளவுக்கு நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி கூட ஒரு துப்பட்டா கிராண்டா வாங்கி மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா அந்த டே ஃபுல்லும் போட்டுக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லா ஒரு மல்டி கலர்ல அந்த ஃபிளவர் டிசைன்ஸ் வச்ச மாதிரி 3/4 ஸ்லீவ், சைட் ஸ்லிட் கொடுத்துருக்காங்க. நெக்ல வந்து சின்னதா இந்த பீட்ஸ், டாசல்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நான் ஒரு ஸ்கூல் பேக் ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல போட்டிருந்த ட்ரெஸ் தான் இது. அதுல வந்து லிங்க் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 பேட்சா வந்து வந்தது. ஸோ அடுத்து வந்து நான் போட்டிருக்கிற இந்த ஒரு ப்ளூ, இதுவுமே வந்து 3/4 ஸ்லீவ் பிளஸ் வந்து சைடு ஸ்லிட்டோட வரும். மெட்டீரியல் வந்து ஒரு மாதிரி ரயான் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. நம்ம இப்போ இந்த செகண்ட் பார்ட்ல பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 350, 400 அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்கிறது. இந்த ஒரு டாப், ஒரு ஜீன் டாப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பியோர் காட்டன்ல வந்து இருக்கு. உங்களுக்கு இங்க ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கீஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் இதோட 2 சைடுமே ஒரே மாதிரி டிசைனு. ஸ்லீவ் எல்லாமே வந்து சேமா தான் வந்து இருக்கும். ஒரு ஜீனுக்கு ஜெகினுக்கு வந்து போட்டுட்டு போறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இதுல வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். உங்களுக்கு இருக்கிற ஒரு 3/4 ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. லேஸ் டிசைன், எம்ப்ராய்டரி டிசைன்ல சைடு ஸ்லிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவுமே ஆஃபீஸ் வியருக்கு ஒரு பிங்க் இல்லைன்னா ஒரு கிரீன் கலர் லெகின் அதோட வந்து போட்டு மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மோஸ்ட் சொல்ல போனோம்னா நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த டாப்போட ஒரு டிசைன் மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லுமே ஒரு மாங்காய் மாதிரி டிசைன், அந்த காலத்துல வரும் இல்லையா, அந்த மாதிரி டிசைன் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வருது. இதோட ஃபுல் டிசைனுமே இதான். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே இதே மாதிரி டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மாதிரி அந்த கிரேப் அதுல வர கலெக்ஷன் தான். கிரேப் மாதிரி இருக்கு, பட் எக்ஸாக்டான கிரேப் வந்து கிடையாது. இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரே டிசைன் தான் உங்களுக்கு வந்து வரும். நெக்ல மட்டும் ஒரு சின்ன ஸ்லிட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ல இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் டிசைன் வந்து மாறும். 3/4 ஸ்லீவ், சைடு ஓப்பன் இருக்கிற ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு வந்து நீக்கும் கீழே வரைக்கும் வந்து வரும். பியோர் காட்டன். உங்களுக்கு ஹேண்ட்ல வந்து இந்த நெக்ல கொடுத்துருக்குற அதே டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் வந்து இப்படிதான் இருக்கு. இதோட பேக் சைடும் சேம் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் டே போட்டுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இதுவுமே நான் எக்ஸல்ல வாங்கியிருந்தேன். உங்களுக்கு 1 or 2 மட்டும் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஒரு சில்க் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ல வந்து நிறைய சம்கி வச்சு நல்லா கிராண்டா பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ ஃபுல்லுமே அந்த சம்கி டிசைன் மாதிரி வந்து வருது. ஸ்லீவ்ல அதே மாதிரி டிசைன் வந்து வருது உங்களுக்கு. ஸோ இது வந்து இப்படிதான் இருக்கு. உங்களுக்கு அது இல்லாம உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வந்து சேம் டிசைன். இதோட ஃபுல் வியூ வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பிராண்டட்ல நீங்க கேட்டிருந்த சில கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. நான் உங்களுக்கு ஏதாவது 1 or 2 வந்து பிளஸ் சைஸ் போடணும், இல்ல ஒரு சைஸ் சின்னது போடணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு கேப்ஷன்ல போட்டுடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க பிராண்டட்ஸ் வந்து ட்ரை பண்ணல அப்படின்னாக்கா அதே பட்ஜெட்ல இருக்கிற பிராண்டட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 500, 600ல நம்ம நார்மல் வாங்குறோம்ல, அதே காஸ்ட்ல லிபாஸ், இந்த மாதிரி ஃபேஷர், ஸ்கெட்ச், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். அது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, அது வந்து எவ்வளவு நாள் லைஃப் வருது, இது வந்து எவ்வளவு நாள் லைஃப் வருது அப்படிங்கிறது. நம்மளோட சேனல்ல எல்லாமே வரும். பிராண்டடும் வரும், நான் பிராண்டடும் வரும். ஸோ அது ரெண்டுத்துல உங்களுக்கு நீங்க எது கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால தான் நம்ம பிராண்ட் அப்படின்னு எடுத்தாலுமே பட்ஜெட் ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் போடுவோம், அதுக்கப்புறமா காஸ்ட்லி போடுவோம். நான் பிராண்ட் அப்படின்னாலுமே பட்ஜெட்ல போடுவோம், காஸ்ட்லியில போடுவோம். ஸோ அது அவங்களோட கம்ஃபர்டபுளா அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்டோட எல்லா லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்னும் என்ன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ, பை.